இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆம்பிளிஃபையர் ரிப்பேரிங் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூட இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் என்ன பிரச்சனைனா ஆடியோ அவுட்டு வரலை. இப்போ ஆன் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பீக்கர் தான் அது ஆன் பண்ணி காட்டுறேன். ஆம்புங்க நல்லா தான் ஆன் ஆகுது, ஆனால் ஆடியோ அவுட்டு மட்டும் வரல. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் என்ன பிரச்சனைங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்த வகையில் இந்த ஆடியோ ஐசி தான் எனக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு தோணுது. இப்போ அது கம்ப்ளைண்ட்டாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். டீசாலிங் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் டீசாலிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அதை நான் இப்போ பண்ணிடுறேன். இப்போ பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் நான் இங்கே பண்ணிட்டேன். இப்போ வந்து என்கிட்ட ஒரு ரீப்ளேஸபிள் ஒரு ஐசி இருக்குது, ப்ளூடூத் மாடல் கனெக்ட் பண்ணுறது. அந்த ஐசியை நான் எடுத்துக்கிறேன். ரீப்ளேஸபிள் ஐசியை இதே நம்ம மாட்டிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஹெட்டு வச்சுப்போம். நான் வந்து சாரிங் வச்சுட்டேன், ஆனால் முழுசாகி வயர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1000 mFD 25 வோல்ட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாரிங் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, வச்சது ஷார்ட் இருக்கான்னு பாருங்கள். ஷார்ட் வந்து ஒரு கத்தி வச்சு சுரண்டி விடுங்க. இப்போ வந்து சார்ஜிங் பண்ணி முடிச்சு இந்த போர்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஆன் பண்ணி பார்ப்பேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. 1 செகண்ட். ஆன் ஆகுது. Bluetooth mode, FM mode, AUX mode, Bluetooth mode. வந்து இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டை பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.